அனாதை நிலையில் சுற்றிக் கொண்டு உள்ளவர்கள் நாளைய முதல்வர் என கூறிக்கொண்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டும். கட்சியின் பெயர் என்ன என்று சொல்லி அடையாளம் கொடுக்க விரும்பவில்லை என்று திட்டவட்டம். சிலர் கட்சி தொடங்கிய உடனேயே ஆட்சிக்கு வருவோம் என சொல்லி வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. வேஷமிடுபவர்கள், நாடகம் நடத்துபவர்கள் பற்றி பேச விரும்பவில்லை எனவும் திட்டவட்டம். மகளிர் உரிமைத் தொகை பெற தகுதி இருந்தும் 1000 ரூபாய் கிடைக்காத பெண்கள் மீண்டும் விண்ணப்பித்து காத்திருப்பு. புதிய பயனாளிகள் சேர்ப்பு குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விரைவில் அறிவிப்பார் என தகவல். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாதகவில் இருந்து விலகிய சுமார் 2000 பேர் திமுகவில் இணைந்தனர். மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த சுமார் 1000 பேரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். கர்நாடக மாநிலம் மங்களூரு வங்கியில் கொள்ளையடிக்கப்பட்ட 15 கிலோ தங்க நகைகள் திருநெல்வேலி மாவட்டம் களக்காட்டில் மீட்பு. கொள்ளையன் முருகாண்டியின் வீட்டில் நகைகளை மீட்ட போலீசார் அவரது தந்தையையும் கைது செய்தனர். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது சென்னை நீலாங்கரை போலீசார் வழக்கு பதிவு. கடந்த 22ஆம் தேதி பெரியாரிய உணர்வாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்றபோது உருட்டுக்கட்டைகளுடன் உலா வந்த நாதக தொண்டர்கள் மீதும் வழக்கு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 60,440 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 30 ரூபாய் அதிகரித்து 7,555 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னை பெரம்பூர் லோகோ மற்றும் கேரேஜ் ரயில் நிலையங்களுக்கு இடையே சிக்னல் கோளாறு. சென்னை சென்ட்ரல் மற்றும் அரக்கோணம் மார்க்கமாக செல்லும் மின்சார ரயில்கள் தாமதமாக இயக்கம். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே கணவர் வீட்டிலிருந்து கடத்தப்பட்ட கர்ப்பிணி மீட்பு. கடத்திச் சென்ற பெண்ணின் பெற்றோர் மற்றும் உறவினரிடம் போலீசார் விசாரணை. நீட் இளங்கலை மற்றும் முதுநிலை தேர்வு முறைகேடு விவகாரத்தில் பாட்னா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர் கைது. மாணவர்களின் மதிப்பெண்களை அதிகரித்து தருவதாக கூறி பணம் பெற்று முறைகேட்டில் ஈடுபட்டதாக வழக்கு பதிவு. 2025-2026 நிதியாண்டில் நாட்டின் மொத்த வரி வருவாய் 41,40,000 கோடி ரூபாயாக இருக்கும் என தகவல். நேரடி வரி வருவாய் 23,30,000 கோடி ரூபாயாகவும் மறைமுக வரி வருவாய் 18,10,000 கோடி ரூபாயாகவும் இருக்கும் என தகவல். மத்திய பிரதேசத்தில் அங்கன்வாடிகளுக்கு பாத்திரங்கள் கொள்முதல் தொடர்பான ஊழல் விலை பட்டியலால் அதிர்வலை. ஒரு ஸ்பூன் 810 ரூபாய்க்கும் ஒரு ஜக் 1247 ரூபாய்க்கும் சாப்பாடு பரிமாறும் கரண்டி 1348 ரூபாய்க்கும் வாங்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு. உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பக்தர்கள் கூட்டத்தால் மகா கும்பமேளா கோலாகலம். காலை வேளையில் சில்லிட வைக்கும் குளிரையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் புனித நீராடி வழிபாடு. டெல்லி, உத்தரப்பிரதேசம், ஒடிஷா உள்ளிட்ட வட மாநிலங்களில் நிலவும் கடும் மூடு பனி. சாலைகளில் அருகில் உள்ளோர் மற்றும் வாகனங்கள் தெரியாதபடி கொட்டும் பனியால் வாகன ஓட்டிகள் அவதி. ஹைதராபாத்தின் கொண்டப்பூர் பகுதியில் உள்ள கார் ஷோரூமில் தீ விபத்து. விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள புதிய கார்கள் எரிந்து நாசம். அண்மையில் கத்திக்குத்து தாக்குதலுக்கு ஆளான நடிகர் சைஃப் அலிகானிடம் வாக்குமூலம் பதிவு செய்தனர் போலீசார். ஏற்கனவே மனைவி கரீனா கபூரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட நிலையில் பாந்த்ரா போலீசார் நடவடிக்கை. பிறப்புரிமை அடிப்படையில் அமெரிக்க குடியுரிமை கோர முடியாது என்ற அதிபர் டிரம்ப் உத்தரவிற்கு வாஷிங்டன் நீதிமன்றம் இடைக்கால தடை. அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணான அதிபரின் உத்தரவை அமல்படுத்த வேண்டாம் என அமெரிக்க அரசுக்கு அறிவுறுத்தல். இந்திய வானிலை மைய தலைமை இயக்குநர் மிருத்யுஞ்சய் மொஹபத்ராவுக்கு அமெரிக்க விருது. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் சிறந்த முறையில் புயல் முன்னறிவிப்புகளை மேற்கொண்டதாக பாராட்டு. இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் வீரேந்திர சேவாக் மனைவி ஆர்த்தியுடனான 20 வருட திருமண வாழ்வை முறித்துக் கொள்ள இருப்பதாக தகவல். விவாகரத்து வதந்தியை உறுதி செய்யும் விதமாக இன்ஸ்டாகிராமில் பின்தொடர்வதை பரஸ்பரம் நிறுத்திய தம்பதி. கர்நாடக அரசின் 2019ஆம் ஆண்டு சிறந்த நடிகருக்கான விருதை நிராகரிப்பதாக நடிகர் சுதீப் அறிவிப்பு.
கடந்த சில ஆண்டுகளாக விருதுகள் பெறுவதை நிறுத்திவிட்டதாக விளக்கம். கர்நாடகாவின் அடுத்த முதலமைச்சராக தற்போதைய துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் பதவியேற்க வாய்ப்பு. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியான போது செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தை ஏற்க சித்தராமையா முடிவு என தகவல். நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தவர்களுக்கு வாழ்த்துகள். தமிழ்நாட்டில் தனது கட்சியுடன் திமுகவையும் சேர்த்தை வளர்ப்பதாக கோயம்புத்தூரில் சீமான் பேட்டி. பாஜகவின் பி டீம் நாம் தமிழர் கட்சி என்றால் பாஜகவின் ஏ டீம் திமுக. நாம் பி டீம், ஏ டீம் டிஎம்கே இருக்கிறதுனால நான் பி டீம் ஆயிட்டேன். பிஜேபியின் ஏ டீம் வந்து திமுக, பி டீம் நாங்க. பெரியாரை தூக்கி பிடிக்கும் கட்சிகளுக்கு பெரியார் பற்றி பேசி வாக்கு சேகரிக்க துணிவு உண்டா என சீமான் கேள்வி. வீரமிக்க துணிவு மிக்க மக்கள், பெரியாருடைய பெரும் தொண்டர்கள், பெரியாருடைய வழித்தொண்டர்கள், வழிபாட்டாளர்கள் அங்க வந்து பேசணும். சீமான் பெரியாரை திட்டார், பெரியாரை இழிவா பேசிட்டார், அதனால அவருக்கு ஓட்டு போடாத அப்படின்னு நீ நல்ல ஆண்மகன் சொல்லணும். எப்படி சொல்லணும்? அங்க வந்து சொல்லணும். பெரியாரை பற்றி பேசி ஓட்டு கேட்கணும். சரியான வீரமிக்க ஆண்மக்கள் அங்க வந்து பேசணும். நான் அரசியல் அனாதை என்றால் பெரியாரை ஆதரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு ஏன் என் மீது பயம் வருகிறது என சீமான் கேள்வி. அனாதைகளா சேர்ந்து கூட்டணி வச்சிருக்கா, நான் தனிச்சு நிக்கிறேன். நான் அனாதையா? நீ அப்படிதான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருந்த. அனாதை பேரை பார்த்து ஏன் அரண்டு வைக்கிறீர? இடைத்தேர்தலை எதிர்கொள்ளும் ஈரோடு கிழக்கில் சூரியன் மறைந்தால்தான் தமிழகத்திற்கு விடிவு வரும் என்றும் சீமான் பேட்டி. தம்பி, கிழக்கு சூரியன் உதித்தால்தான் உலகத்திற்கு விடிவு. ஈரோடு கிழக்கில் சூரியன் மறைந்தால்தான் தமிழ் சமூகத்திற்கு விடிவு.